ஜீவா டுடே பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தமிழிய சிந்தனையாளர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். திமுகவை பொறுத்தவரையும் வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. இதில் பலரும் இப்ப சென்னையில 2-3 எம்எல்ஏக்களை மாத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனம் வருது. 3 அமைச்சர்கள், காந்தி நிக்கல, மனோ தங்கராஜ் இல்ல, பொன்முடி இல்ல, இதெல்லாம் மாத்தி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஏன் சீனியர்ஸ் துரைமுருகன், சாத்தூர் ராமச்சந்திரன், பெரியசாமி போன்ற இன்னும் சீனியர்ஸ் அப்படியே இருக்கிறாங்களே, 86, 77 இந்த ரேஞ்சு போனாலும் திமுக சில பேரை அப்படியே வச்சிருக்கணுமா? 45-50 வயசு ஆட்களுக்கு அடுத்தடுத்து வழி கொடுக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது. இல்ல, அது ஒரு கட்சியில இப்போ எல்லாத்தையும் 75 வயசுக்கு மேல இருக்கிறவங்க இருக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா அவங்களால செயல்பட முடியாது அப்படின்னா அடுத்தவங்களுக்கு வழி விடணும் அப்படின்னு சொல்றாங்க. மல்லிகார்ஜுன் கார்கே என்ன ஆச்சு, மோடிக்கே என்ன ஆயிடுச்சு, அது ரொம்ப கஷ்டம் நடைமுறைப்படுத்துறது. இப்போ துரைமுருகன் அப்படின்னோம்னா அவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அவரை எப்படி நீங்க வேணான்னு அவரே ஒத்துக்கிட்டு ஒத்துக்காத எப்படி நீங்க எடுப்பீங்க? முடியாது. அதேதான் பெரியசாமி, இப்படி சிலர்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் ஒத்துக்க முடியாது. இப்போ பொன்முடி ஏன் தூக்குனாங்கன்னா அவர் அடிச்ச கமெண்ட் கேஸ் வந்துருச்சு, அதனால அவர் தூக்கிட்டாங்க. அவருடைய புள்ள கௌதம் சிகாமணி தான் அவர் என்ன திருக்கோயிலூர் தொகுதியில கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஷிஃப்ட் ஆகும்ல, ஒரே ஆளே இருக்க மாட்டாங்க இல்லையா? சிலருடைய பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் அந்த ரிப்போர்ட் வந்திருக்கும், அதை பேஸ் பண்ணி தானே பண்ண. 60 பேர் புது ஆட்கள் அப்படின்றாரு. ஆமா, புதுமுகம் 60 பேர் புதுமுகம் அப்படின்றாரு. அது புதுமுகத்தை கொண்டு வராம கட்சியை அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்க கொண்டு போக முடியாது. அதுல உதயநிதி இருக்கிறாரு, உதயநிதியும் இருக்கிறாரு, ஸ்டாலினுடைய நோக்கமும் அதுல இருக்குது. திமுக இதுதான் கலைஞர் இருக்கும் போது நடந்துச்சு. 89, 96 இதெல்லாம் நடந்துச்சு. ஏன் அப்படின்னோம்னா அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும்னா நீங்க எடுத்துட்டு வரணும். இல்லாட்டி கட்சி யார் வேலை செய்வா? ஒரு தலைமுறை, அடுத்த தலைமுறை, அடுத்த தலைமுறை அப்படின்னு வந்தாதான் கட்சி ஒரு உயிர்ப்போட இயங்கும். இல்லாட்டி இருக்காது. அதனால அந்த அடிப்படையில் தான் அவங்க செய்வாங்க. இப்ப மனோ தங்கராஜ் ஒரு இந்துத்துவ எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பை வீரியமா கன்னியாகுமரி மாவட்டத்துல பேசி வந்தவர். கன்னியாகுமரி மாவட்டங்கிறது ஒரு இந்துத்துவ ஹப்பு மாதிரி இருக்கு தமிழ்நாட்டுல. அங்க ஒரு திமுக காரரு துணிச்சலா இந்துத்துவம், ப்ரோ மைனாரிட்டி, ஆன்டி பிஜேபிங்கிறத ஒரு ஐடியாலஜிக்கலா ஓட் பாலிட்டிக்ஸ்க்காக இல்லை, ஐடியாலஜிக்கா பேசக்கூடிய இருந்த மனோ தங்கராஜுக்கு சீட்டு தரலைன்னா அப்ப கட்சிக்குள்ளேயே கொஞ்சம் ரைட் விங் பர்சன்லாம் இவர் வேணாம்னு நினைக்கிறாங்களா? அந்த பெரியாரு, இந்துத்துவ எதிர்ப்பு இதெல்லாம் பேசக்கூடியவங்க வேணாம்ப்பா, ஓட் பாலிட்டிக்ஸ்க்கு பிரச்சனை நினைக்கிறாங்களா? நம்மளுக்கு உள்ளபடியே இதுல திமுக தலைமையினுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியல. பர்ஃபார்மன்ஸ் வச்சு அவர் அமைச்சரா வேற இருந்தவர் மனோ தங்கராஜ் இல்லையா? அவர் அப்படி நோம்பு பண்றாங்கன்னா இப்ப ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரிதான் ஆவடியில சாமு நாசரை தூக்குனாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கொடுத்தாரு, வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்ட்டு. சோ ஏதோ ஒரு அடிப்படையில தான் அவர் செய்யறாரு. எனக்கு கட்சிக்காரங்க ஒருத்தர் அமைச்சரா இருக்கிற ஒருத்தரை தூக்கிட்டு மாத்துறது, அமைச்சரை மாத்துறதுலாம் எனக்கு ஒரு நம்பகத்தன்மை கிடையாது. பிடிஆர் நீக்கினாங்க, நான் கடுமையா விமர்சனம் பண்ணேன். அது எப்படி மக்கள் மத்தியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுக்காகவே மக்கள் நலனை கருத்தில் கொண்டே ஒருத்தர் ஒரு அமைச்சர் பொறுப்பு கொடுக்குறீங்கன்னா அவர் அந்த இடத்த விட்டு நீக்கிறீங்கன்னா அதற்கான காரணத்தை சொல்லணும் அப்படின்னு நான் சொன்னேன், தொலைக்காட்சி வார்த்தையில் நான் சொன்னேன். ஆனா அவங்க சொல்றது இல்லை, அது ப்ரியாரிட்டி ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஒரு தலைவருடைய தனிப்பட்ட ஒரு உரிமை அது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது மாதிரி இருக்கலாம், நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது. அதனால இப்ப நீங்க சொல்லக்கூடிய விடயங்கள் ரொம்ப முக்கியம். அவர் பாசிச எதிர்ப்பாளர், ஆமா, அதனாலதான் கேட்கிறேன். RSS எதிர்ப்பாளர், அவர்தான் கட்சி வச்சுக்கிறணும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா அவரெல்லாம் நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இயக்கமே கட்ட போறோம் பாசிசத்துக்கு எதிராக, மனோ தங்கராஜோட சேர்ந்து. ஆமா 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 பேசுறாங்க அதெல்லாம். அப்ப அவரையும் நீ நிறுத்துற அப்படின்றது நமக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. அது கொஞ்சம் என்னன்னு தெரியல, அது தெரியல நம்மளுக்கு பல விஷயங்கள் அது மாதிரி தெரியல. அதே மாதிரி தேமுதிகக்கு 10 இடம் கொடுத்துட்டு விடுதலை சிறுத்தைகளை 8 இடம் கொடுத்ததை அவங்க ஏதோ சொல்றாங்க. காங்கிரஸ் போறதா இருந்தது, அந்த இடத்த நிரப்புறதுக்காகத்தான் நம்ம இவரை கூப்பிட்டோம். இவங்களை கூட்ட போது அவங்க 18 சீட்டு கேட்டாங்க. 18 சீட்டு கொடுத்தது 14 முடிவாச்சு. 14 சீட்டு முடிவானோன்னா அப்புறம் காங்கிரஸ்காரன் இருக்கிறான்ட்டான். உடனே அவங்களையும் அட்ஜஸ்ட் பண்ணி இவங்களையும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. அதனால 14 சீட்டு ஒத்துக்கிட்டவங்களே மேல 4 சீட்டு குறைச்சி 10 சீட்டு ஒத்துக்க வச்சோம் அப்படிலாம் சொல்றாங்க. பட் ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீண்ட நெடுங்காலமா திமுகவினுடைய துணை, கொள்கையில தெளிவா இருக்கிறவங்க, கொள்கையில தெளிவற்றவங்க தேமுதிக. ஆனா அவங்களுக்கு 10 ஒரு 8ன்றதுல எப்படி எடுத்துக்கிறது? அந்த மாதிரி சில விடயங்கள். அதே மாதிரி இடதுசாரிகளுக்கு 5 தொகுதி அப்படின்றதுல நம்மளால ஒத்துக்க முடியல. அதே மாதிரி வேல்முருகன் வெளியேற்றப்பட்டதை நம்மளால ஒத்துக்க முடியல. அது என்ன தமிழன் அப்படின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் எவ்வளவு நின்னாரு அவரையும் தூக்கி வெளில போடுறாங்க அப்படின்றது புரியல. அதெல்லாம் கொஞ்சம் ஒரு இருக்கு. ஆனா இதெல்லாம் நம்ம பெருசா பார்க்க முடியாது. காரணம் என்னன்னா
ஒரு பாசிசத்துக்கு எதிரான ஒரு உறுதியான தலைமையா திமுக தலைமை இருக்கு, இந்த ஆட்சி இருக்குது, இந்த மக்கள் நலனை நல்லா முன்னெடுக்குது. அதனால இந்த மாதிரி சில சில வேறுபாடுகள் முரண்கள் நம்ம கிட்ட இருந்தாலும் கூட இதையெல்லாம் தாண்டி இந்த ஆட்சி வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பார்ப்போம். இந்த விஷயங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது திமுக கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு ஒதுக்கியதில் உங்களை போன்றவர்களுக்கு அதிருப்தி இருக்குங்கிறத சொல்றீங்க. ஆனா எந்த கட்சிக்கு அதிகம் கொடுத்ததா சொல்றீங்களோ அந்த கட்சிகளுக்கெல்லாம் அதிமுக வலிமையான தொகுதியா கொடுத்து ஒரு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவா இருக்கிற தொகுதி எல்லாம் தேமுதிக கொடுத்துருச்சுங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் வருது. பாமக ஸ்ட்ராங்கா இருக்கிற இடம், சௌமியா அன்புமணி நிக்க போறதா சொல்ற இடம், ஓமலூர் மாதிரி ஏடிஎம்கேவும் பாமகவும் பயங்கர ரிச்சா இருக்கிற இடமா பார்த்து சில தொகுதிகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்க 10 தொகுதி கொடுக்குற மாதிரி கொடுத்தாலுமே கொஞ்சம் இந்த தொகுதியெல்லாம் கொஞ்சம் மோதி பார்த்து வந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துல கட்டுப்படுத்தி இருக்காங்கன்னு ஒரு பார்வை வருது. எப்படி பாருங்க? இப்ப இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வேற எவரையும் விட திமுகவுக்கு தான் பெரிய சவால், மக்களுக்கும் திமுகவுக்கு தான் பெரிய சவால். ஏன்னா பாஜக ஜெயிச்சாலும் சரி, அதிமுக ஜெயிச்சாலும் சரி, பாமக ஜெயிச்சாலும் சரி, தமிழ்நாடு காங்கிரஸ் ஜெயிச்சாலும் சரி, எல்லாத்துக்கும் பாஜக ஜெயிச்ச மாதிரி தான் அர்த்தம். ஏன்னா இன்னைக்கு தாமரையில அவ்வளவு பேர் நிக்கிறான், கிட்டத்தட்ட 35-40 பேர் நிக்கிறான் தாமரையில. இது ஆபத்தான ஒரு பொசிஷன். ரெண்டாவது விஷயம், திமுகவை பொறுத்த வரைக்கும் எனக்கு கலைஞர் பீரியட்லயும் தெரியும், ஸ்டாலின்லயும் தெரியும், இந்த மாதிரி தொகுதி ஒதுக்கீட்டுல எல்லாம் வந்துட்டு இவங்களை காலி பண்ணணும்னு நினைக்கவே மாட்டார். கூட்டணி கட்சியில எல்லா இடத்துலையும் ஜெயிச்சாகணும், நம்ம நிப்போம், நம்ம ஜெயிப்போம். ஏன்னா அவங்க கொடுத்த சாய்ஸ்ல தான் இவர் வந்துட்டு 10 சீட்டை செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு, அது வெளிலது கொடுக்கல. ஆனா அதுல என்ன ஆகணும்னா, ஒரு 2 கூட்டணி கட்சிகள் வந்துட்டு ஒரே தொகுதியை கேட்கும் போது அப்ப பிரச்சனை ஆகுது. அப்ப அதுல திமுக தான் பாதிக்கப்படுது இல்லையா? அவங்க நின்று ஜெயிக்கக்கூடிய இப்போ எந்த தருமபுரி சொல்றீங்களோ அந்த இடத்துல தானே வந்துட்டு மிகப்பெரிய அளவுல வந்துட்டு திமுக ஜெயிச்சு வந்துச்சு, பாட்டாளி மகிழ்ச்சி தோற்கடிச்சு பாஜக கூட்டணியில நின்ற போது பாஜக தோற்கடிச்சு அவங்க வந்தாங்க இல்லையா? இல்ல கூட்டணியில இருந்தப்ப அவங்க தருமபுரியில பாமக தானே ஜெயிச்சாங்க 2014. அதுக்கப்புறம் ஜெயிக்கல. இப்ப வந்துட்டு அன்புமணி ராமதாசனுடைய மனைவி நின்று தோத்தாங்க இல்லையா? ஆமா ஆமா, தோத்துட்டாங்க இல்லையா? அப்ப அதனால அந்த பெல்ட் அப்படின்றது இல்ல. பொதுவா அதை பார்த்து திமுக பயப்படாது. திமுக பொறுத்த வரைக்கும் நான் இப்ப சொல்லல, எம்ஜிஆர் இந்த காலகட்டத்திலேயே சொல்ல வரேன், திமுக அப்படிலாம் பயப்படாது. யாரா இருந்தாலும் சரிதான் பாத்துறது. அப்படி எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு எதிராக வந்துட்டு போட்டியிடுறதுக்கு வரும்போது காம்படிஷன் இருந்தது திமுக உள்ளே. பயப்படலாம் மாட்டாங்க. ஜெயிக்கிறத தோக்கிறத நான் நிப்பேன். மதுரை மேற்குல திமுக சண்டை தான் போடுவான், சண்டை தான் போடுவான். திமுக ஒதுக்கி விட மாட்டான். அவர் தான் ஜெயிக்க போறாரு. இதேதான் அண்ணா திமுகலையும் நான் பாத்துருக்கேன். என் தொகுதி அவ்வளவுதான், நிக்கிறேன் ஜெயிக்கிறேன், அது வேற விஷயம். ஆனா இந்த முறை அப்படி இல்லையா? மினிஸ்டர்ஸ் எடுத்து கூட நிக்க மாட்டேங்க, அமைச்சர்கள் நிப்பா. 14 அமைச்சர்களுக்கு எதிராக கூட்டணி கட்சியில தள்ளி விட்டுருக்காரு எடப்பாடி. இல்லைங்க, எடப்பாடி தள்ளி விடுறாரு அப்படின்னா எடப்பாடிக்கு ஒரு நெருக்கடி இருக்குது. பாஜக வளர்ந்து ஒரு 20 பேரோட உள்ள வந்துட்டான் அப்படின்னோம்னா அவன் நம்ம கருத்தான் நெரிப்பான் அப்படின்றது தெரியும். நான் ஏன் என் மார்ல பாயிர கடா வந்துட்டு நான் வளர்க்கணும், வித்துட்டு போறேன் அப்படின்னு வித்துட்டாரு. அவரு செய்யறது கூட்டணி கட்சி பர்டிகுலரா தான் செய்யறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளை ஹேண்டில் பண்றதுல எடப்பாடி பழனிசாமி தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1. அப்புறம் தான் ஸ்டாலின் எல்லாம். பிஜேபி உட்பட காலி பண்ணிடுறாரு. காலி பண்றது இல்ல, அதாவது ஆபத்தை உணர்ந்து செய்யறாருல. நீ ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறான் பிஜேபி, 1 வருஷமா புடிச்சு எடுக்கிறாங்க. போன ஏப்ரல் 22 இருந்துட்டு இந்த மார்ச் வரைக்கும் வெறும் 27 தொகுதி தான் கொடுத்துருக்காரு. இதே திமுக இருந்தா, இதே பாஜகவோட கூட்டணியா இருந்தாண்டா 47 தொகுதி போயிருவாங்க. ஒண்ணு இல்ல, சொத்த காங்கிரஸ் செத்த பாம்பு 28 சீட் வாங்கிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்றீங்க அதை பத்தி? காங்கிரஸ் 28 தொகுதியில பத்தி எப்படி பாக்குறீங்க நீங்க? வெற்றி வாய்ப்பு ஐயா, அவங்க ஜெயிச்சிருவாங்க. அதெல்லாம் திமுக வேலை பார்க்கும். திமுக வேலை பார்த்துருவாங்க. கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் எல்லாரும் அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் போட்டுதானே உடனே நேரம் ஸ்டாலின் அதான் சொல்றாங்களே, நைட் எல்லாம் போன் பண்ணி எங்களை தொல்லை பண்ணுவாருங்க, என்ன ஆச்சு இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்ட்டு. அது மட்டும் இல்ல, ஜெயலலிதாவும் அப்படிப்பட்டதுதான். ஒரு காங்கிரஸ்காரர் சொல்றாரு, மாதிரி உங்க ஆட்கள் வேலை செய்யல, காசு கேட்கறாங்கன்னு உடனே யார் அது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆளை கூப்பிட்டு ஓங்கி ஒரு அறை விட்டுதான் சசிகலா தான். என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு நாங்க உயிரை கொடுத்து உழைச்சிட்டு இருக்கிறோம், நீ என்னடா அங்க வந்துட்டு காசு பணம் கேட்கறது? ஜெயிக்கணும், தொலைச்சிருவேன், இருக்கிற இடம் தெரியாது அப்படின்னு இப்படிலாம் பேச அனுப்பி இருக்கிறாங்க. இதை ஒரு காங்கிரஸ்காரர் என்கிட்ட சொன்னாரு. அதனால இந்த திராவிட கட்சிகள் ரெண்டுத்துக்கும் என்னன்னா, வெற்றி ரொம்ப முக்கியம். யார் தோத்தாலும் அது நம்ம தோல்விதான். ஏன்னா இவங்கள தலைமையா இருக்கிறாங்க, அதனால இவங்க விட்டே தரமாட்டாங்க. காங்கிரஸ்காரன் நல்லா ஜெயிப்பான். நம்மளாட்ட ஆட்களை வேணா ஏதாவது வருது உள்ளடி பண்ணிக்கிட்டு காங்கிரஸ்காரனை தோத்து ஒழிச்சு கட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஒழிச்சு கட்டினால வழிய முடியாது.
இப்படி சொல்றீங்க. உசிலம்பட்டியை வந்து காங்கிரஸ் கட்சி கொடுத்துருக்காங்க. நான் ஒரு எனக்கு பானை அது- சோத்துக்கு ஒரு பதம் நான் தெரிவிக்கிறேன். நீங்க 28 தொகுதிக்குள்ள நான் இன்னும் கூட தொகுதி எடுத்தனால பேச முடியும். நான் உசிலம்பட்டியை மட்டும் எடுத்துக்கிறேன். உசிலம்பட்டியில காலகாலமா பாடு பிளாக் நிக்கும், இல்லைன்னா அதிமுக நிக்கும். திமுக கூட்டணியில இருந்தா வல்லரசுக்கோ அவங்களுக்கோ கொடுத்துருவாரு. அது உங்களுக்கே தெரியும். எம்ஜிஆர் எதிர்த்து நிக்கும் போது கூட திமுக நிக்காம வல்லரசை நிக்க வைப்பாரு கலைஞர். அந்த உசிலம்பட்டியை வந்து காங்கிரஸுக்கு ஒதுக்குனுடைய நோக்கம் என்ன? இதுக்கு மட்டும் சொல்லுங்க நீங்க. எனக்கு புரியவே இல்ல. 28 தொகுதியை வந்து 28 தொகுதி நம்ம எடுக்க வேணாம். நான் ஒரே ஒரு தொகுதி உசிலம்பட்டியில காங்கிரஸ் இதுவரையும் நின்றுக்கா? எனக்கு ஃபர்ஸ்ட் அதுவே தெரியல. கிடையாது, கை சின்ன உசிலம்பட்டிக்காரன் ஓட்டு போட்டுருக்காங்க. கிடையாது. அது காங்கிரஸ் 67 முன்னாடி காங்கிரஸுக்கு எதிராக ஃபார்வர்ட் பிளாக் ஃபார்வர்ட் பிளாக் தலைவர் முத்துராமலிங்க தேவரையா, அதுக்கப்புறம் பி.கே. மூக்கையா தேவரையா, இப்படியாப்பட்ட ஆட்களா நின்ன இடத்துல வந்துட்டு காங்கிரஸ்காரன் கொடுக்குறாருன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை யாரு கேண்டிடேட்னு புரியல எனக்கு. இதுல காங்கிரஸ்காரன் யாரை நிறுத்த போறான்னு தெரியல, அது எப்படின்னு தெரியல. அந்த தொகுதி எனக்கு ஆச்சரியமா இருந்தது தான் இருக்குது என் முன்னாடி. இத பாருங்களேன், உசிலம்பட்டின்னு நேத்து அதை சொன்ன உடனேயே என்னடா அது உசிலம்பட்டி காங்கிரஸுக்கா? அதான் எனக்கு நான் கேக்குறேன். எனக்கு சைதாப்பேட்டையை காங்கிரஸ் கொடுத்துருந்தேன்னா கூட எனக்கு இந்த அளவுக்கு சாக்கா இருக்காது. உனக்கான வரதான் எனக்கு ஆச்சு ஜீவா. என்னன்னே புரியல எனக்கு உசிலம்பட்டி தொகுதியை தூக்கி கொடுக்கறதுக்கு. ஏன்னா திமுக ஏன் மரியாதை அங்க உண்டு அப்படின்னோம்னா 8 கட்சி கூட்டணி பண்ணதே வந்துட்டு மூக்கையா தேவர் தான். இது திமுக 67 காரணமான 67 வெற்றிக்கு காரணம் இல்லையா? ஆஹா, பீராமூர்த்தி பி.கே. மூக்கையா தேவர் தான். முஸ்லீம் லீக் தான் பண்ணிச்சுக்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் கிடையாது. பி.கே. மூக்கையா தேவர் தான். 65லயே வந்துட்டாரு திமுக. அதெல்லாம் வந்துட்டு அதாவது தென் மாவட்டங்கள்ல வந்துட்டு திமுக வீக்குங்க. பாடு பிளாக் தான் கை கொடுத்து, ஃபார்வர்ட் பிளாக் தான் கை கொடுத்துச்சுங்க. கடைசியில ஃபார்வர்ட் பிளாக் இல்லாத போச்சுங்க. பாடு பிளாக் இப்ப இல்ல, அந்த அளவுக்கு இல்லாத. காளிமுத்து, தாவனா கிருஷ்ணன், SSR பல பேர் திமுக இல்லைன்னா ஃபார்வர்ட் பிளாக் தானே சேர்ந்து. ஃபார்வர்ட் பிளாக் ஆமா எல்லாம் ஃபார்வர்ட் பிளாக் தான். அதெல்லாம் சிலதெல்லாம் என்னன்னே புரியல. அது என்ன பண்றது, திமுக தூக்கி கொடுத்து போச்சு. மற்றபடி காங்கிரஸ்க்கு மற்ற தொகுதியிலுமே பல தொகுதியில் காங்கிரஸுக்கு ஒரு தொகுதி கூட கொடுக்க கூடாதுன்றதான் என்னோட எண்ணம். இல்ல அது வேற, நம்ம எண்ணம் ஆசைங்கிறது வேற. யதார்த்தத்துல வந்ததுக்கு அப்புறம் அதை ஆய்வு செய்யறதுதானே. அது சரிதான். அது என்னது ஒரு பத்திரிகையாளன்றதுனால நம்ம அனலைஸ் பண்ணிட்டு போறோம். பட் இது தப்பு. ஒட்டுமொத்தமா சொல்ல வரேன், காங்கிரஸ் தொகுதியில திமுக வேலை செய்யாத காங்கிரஸ் ஜெயிக்க போறது இல்ல. அப்புறம் என்ன இருக்குது, அவங்க அதிகாரத்தை செலுத்துறாங்க இல்ல, அது கோபம் வருது இல்ல. நாங்க தான் புதுச்சேரியில தலைமை ஏற்கிறோம் அப்படின்னோம்னா நீங்க என்ன புதுச்சேரியில அப்படியே சொல்றாங்கல்ல 26% ஓட்டு எங்க கிட்ட இருக்குதுன்னு. சிவா அங்க கெட்டியான ஆள் தான். ரெண்டாவது இங்க இருந்து போயிருக்க ஜெகத் ரட்சகனும் ஒரு லேசுப்பட்ட ஆள் இல்ல. ஏதோ ஒழிச்சு கட்ட வந்தாங்கன்னா போதும். இப்ப காங்கிரஸ் கான்செப்ட், தேமுதிக கான்செப்ட், ஏன் காங்கிரஸ் எதிர்ப்புன்றது நம்ம இருக்கோம் ஜீவா. காங்கிரஸ் பீச்சுக்கு எதிராக இருக்கிறோம். மாநில உரிமைக்காக நிக்காத முதல் கட்சி வந்துட்டு காங்கிரஸ் தான். மாநில அதிகாரத்தை பறிச்சது காங்கிரஸ் தான். ஏடத்துல அடிக்கிறதுக்கு ஸ்ரீலங்கா அரசோட துணை நின்றது காங்கிரஸ் தான். ஆதரவு அளிச்சவன் தான் பிஜேபி. சோ எப்படி பார்த்தாலும் ரெண்டு பேரும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு, அவ்வளவுதான். அது கான்செப்ட் ஐடியாலஜிக்கலா நீங்க பேசுறீங்க. இப்ப திமுகல வந்து பிற கட்சியில இருந்து வந்தவங்களுக்கு கொடுத்திருக்கிற தொகுதி எப்படி, இப்ப வைத்திலிங்கம் எப்படி பாப்பாங்க, மனோஜ் பாண்டியன் ஆல்ரெடி ஜெயிச்சாரு, அவர் எப்படி பாப்பாங்க, ஓபிஎஸ் கொடுத்து, இப்ப ஓபிஎஸ்க்கு போடி நாயக்கர் கொடுத்திருக்காங்களே, அங்க இருக்க திமுக லட்சுமணன் போன்றவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. காரணம் என்னன்னா திமுக பொறுத்தவரைக்கும் அவரு அப்பவே இவரு கலைஞர் சொல்லுவாரு, ஏன்டா எம்எல்ஏ சீட்டு மட்டும் தானே இருக்கு, ஏன் அங்க உள்ளாட்சியில இல்லையா, அங்க நகராட்சி இல்லையா, அங்க பஞ்சாயத்து இல்லையா, ஏன் அதெல்லாம் பதவி கிடையாதா, என்ன சட்டமன்றத்துல நீ அமைச்சரானா பரவாயில்ல, நீ ஒன்னும் அமைச்சராக போறது இல்ல, நின்று போறான எதிர்கட்சி வேலை செஞ்சுட்டு போ அப்படின்னு. பதவிங்க நிறைய இருக்குது இல்ல, இந்த முறை இல்லைன்னா அடுத்த முறை, அவ்வளவுதான் விஷயம். என்னன்னா சரி லட்சுமணனுக்கு நீ கொடுக்குற, இந்த இடத்துல வந்துட்டு போடியில பன்னீர்செல்வம் தான் ஜெயிப்பாரு, ஜெயிச்சிருக்காரு. அதிமுக நம்பர்ல போய் அதிமுக சைட்ல அவர் இருந்தாரு, இப்ப நம்ம சைட்ல வர்றாரு, அவ்வளவுதான். நம்மளுக்கு தானே கேனது. திமுக வேலை செஞ்சிருவாங்க, ஃபுல்லா வேலை செய்யறோம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ரெண்டாவது வைத்தியலிங்க யாரு, ஒருத்தநாட்டுடைய சிட்டிங் எம்எல்ஏ வந்துட போறாரு. அவர் ஆலங்குளத்துல யாரு, மனோஜ், அவரு ஜெயிக்க போறாரு. நம்மளுடைய எம்எல்ஏவை தானே அவர் ஆறாரு. அப்படித்தானே ஸ்டாலின் கணக்கு போடுவாரு. அதனால அந்த 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 விஷயங்கள்லாம் திமுகக்குள்ள எந்த தாக்கலும் எதுவுமே ஏற்படாதுங்க. சரி, கரூர்ல இருந்து ஒரு விஷயத்தை மட்டும் ஸ்டாலின் உறுதி பண்ணிடுறாருங்க, கட்சியை தங்கிட்ட வச்சுக்கிறாரு, தெளிவா வச்சுக்கிறாரு. எல்லாரும் ரிப்போர்ட் பேசுறதுதான். ஒரு கவுன்சிலர் கூட அவர் வந்துட்டு
ரிப்போர்ட் பேசுறதாங்க அவர் பண்றாரு. நீங்க பாத்தீங்க, இப்ப நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தன் மாணவர் அணியில தூக்கிட்டாருல்ல, அப்புறம் ஒரு பெண் தொண்டரை தானே போட்டிருக்காரு, மகளிரை தானே போட்டிருக்காரு. அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அந்த பேரு அப்படின்றதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. பேரு, செயல்பாடு எல்லாத்தையும் சேர்த்துதான் அவர் பாக்குறாரு. இப்ப அப்பாவு அவர்களும் போட்டிடுறாங்க. அப்ப சபாநாயகர் ஓபிஎஸ் தாங்கிற மாதிரி தகவல்லாம் வருது. அது எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல, அது நம்ம இப்ப சொல்ல முடியாது. அப்படி ஆனா ஆனாலும் வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்குதான்றது கூட எனக்கு டவுட் தான். ஏன்னா அப்படிலாம் கொடுக்க மாட்டாரு. கொடுக்க மாட்டாங்க. கொடுக்க மாட்டாரு. அப்படி வாய்ப்பு இல்லைங்கிறீங்க. ஏன்னா அவருக்கு எதையாவது ஒண்ணு கொடுத்தாகணும்ல. வெறுமனே ஒரு எம்எல்ஏவா அவர் இருக்க முடியாதுல்ல. ஏதாவது ஒரு முதன்மையான கட்சியிலையும் அதிகாரத்திலையும் ஏதாவது முக்கியமான பொறுப்பு கொடுக்கணும். 3 முறை முதலமைச்சரா இருந்தாரு. தெரியும் அவருக்கு எப்படி செய்யறாருன்னு தெரியல. நம்ம அந்த கட்சி கிடையாது, நம்ம எப்படி அதை சொல்ல முடியும்? ஒரு டீப்பா நம்மளுக்கு தெரியாது. ஸ்டாலினை பொறுத்தவரைக்கும் எல்லாரையும் மதிக்கக்கூடிய ஒரு மனப்பண்பு உள்ளவர் தான், கலைஞர் மாதிரியே. அவர் எப்படி செய்யறாருன்னு தெரியல. இப்ப செந்தில் பாலாஜி கரூர்ல அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்ணுவாரு. அந்த விஜயபாஸ்கரை அதிமுக விஜயபாஸ்கருக்கு டஃப் ஃபைட் கொடுத்து உருவாக்குனாரு. ஜோதிமணி போன்றவர்களை வெற்றி பெற வச்சாரு. இப்படின்னு பல பேர் இருந்தது. இப்ப கோவை தெற்குக்கு வந்திருக்காரு. கோவை தெற்குங்கிறது முழுக்க முழுக்க அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் சாதகமான தொகுதி. வட இந்தியர்கள் எண்ணிக்கையில அதிகம் இருக்கிற தொகுதி. மார்வாடியும் உங்க பெங்காலி இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், பஞ்சாபிஸ்லாம். ஸோ மார்வாடி வட இந்தியர்கள் இருக்கிறதுனால பிஜேபியும் இயல்பாகவே அது அதிமுகவுக்கு சார்பான தொகுதியாகவும் இருக்கக்கூடிய தொகுதி தான் அதோடைய ஹிஸ்டரி. கோவை தெற்கு நம்பி வந்திருக்கிறாரு. அடிச்சுவாரா செந்தில் பாலாஜி? செந்தில் பாலாஜியை தூக்கி கொங்கு மண்டலத்துக்கு கொண்டு வந்துடணும், அவ்வளவுதான் திமுக தலைமையினுடைய கணக்கு. செந்தில் பாலாஜி மற்றதெல்லாம் பார்த்துக்குவாரு. அவர் பார்த்துக்குவாரு. உள்ளாட்சியில தொடர்ச்சி எடுத்தார்ல, அப்புறம் இப்ப இந்த போன மக்களவை தேர்தலையும் முடிஞ்சது இல்ல, அனலை தேர்தலையும் அவர் தான் பாலாஜி ராஜ் கொங்கு ஃபுல்லா அடிச்சிருவாரா? அடிச்சிருவாரு. இல்ல கடந்த முறை இல்ல சிலர்லாம் இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு வேலுமணி, தங்கமணி இவங்களை எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் தோற்கடிக்கிறதுலாம் கஷ்டமான காரியம் தான். பட் முயற்சி பண்ணுவாங்க திமுக காரங்க. ஆமா. இல்ல போன முறை 65 சீட்டோ என்னமோ கொங்கு மண்டலத்துல எடப்பாடி ஜெயிச்சாரு. கோவை, சேலம், தர்மபுரி இல்ல ஓவராலா வந்துட்டு 65 இடம். அதிமுக 65 இடம். கொங்கு மண்டலம் மட்டுமே சேலத்துல இருந்து ஆரம்பிச்சிருது. சேலத்துல இருந்து ஆரம்பிச்சது இங்கேயும் தான் வந்துட்டு எல்லாம் கூட ஜெயிச்சாங்களே. அந்த அளவுக்கு கொங்கு மண்டலத்துல எடப்பாடி இந்த மாதிரி தக்க வைப்பாரா? எடப்பாடி அந்த அளவுக்கு முடிந்தாலும் ரொம்ப கஷ்டம். கொங்கு திமுக வந்து ஏன்னா இப்ப அந்த கலைஞருடைய இந்த இது ஸ்டாலினுடைய இந்த திட்டங்கள்லாம் வந்துட்டு எல்லா மக்களுக்கும் தான் போயிருக்கு. கொங்கு மண்டலம் மட்டத்துக்கு போன மாதிரி தானே கொங்கு மண்டலத்துக்கு. இருந்தாலும் அங்க ஒரு இந்துத்துவ ஆதரவு, திராவிட எதிர்ப்பு நிறைய. இந்துத்துவ ஆதரவுன்றது மாயைங்க. அது ஒரு அப்பெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. இன்னும் சொல்ல போனா கொங்கு மண்டலம் வந்துட்டு தமிழ் தேசிய உணர்வுக்கு உட்பட்டதுங்க. அது இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல அதிகமான உயிரிழப்பு இதெல்லாம் சந்திச்சதுதான் அது அந்த பகுதி தாங்க. நம்மளாம் போயிட்டு வந்துட்டு இருக்கிற ஒரு இடம் தான் அது. என்னைக்கு போனோம்னா தமிழ் தேசிய ஆட்கள் நிறைஞ்சிருக்கிற இடம் தான் அது. என்ன நம்ம ஒரு பெரிய அரசியல் நம்ம வரல, அதனால அப்படி இருக்குது. மற்றபடி எல்லாம் பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன தாக்கங்கள் இந்த வேட்பாளர்கள் கட்சி கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் அறிவித்த நிலையில் என்ன மாதிரியான அரசியல் சமூக காரணிகளா அது மாறும், தேர்தல் வாக்கு அரசியல பவர் பாலிடிக்ஸ்ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், எப்படி ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்குங்கிறத ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராகவும் உங்களுக்கு தமிழ் சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த அக்கறையினாலும் நீங்க எப்படி அதை அணுகிறீங்கிறத ரொம்ப விரிவா எடுத்து வச்சீங்க.